வணக்கம் நண்பர்களே, நம்ம ஜேடி ஃபார்மகோவேதாவின் புதிய வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சிகரமான ஒரு விஷயம். பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட்டோட நோட்டிஃபிகேஷன் அஃபிஷியலாக இன்றைக்கி வெப்சைட்டில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஓகேவா, இந்த நோட்டிஃபிகேஷன் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓகேவா, ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நேற்றுக்கே நிறைய பேருக்கு ப்ரெஸ் ரிலீஸில் வந்த அந்த டாக்குமெண்ட் கிடச்சிருச்சு. ஓகேவா, இன்றைக்கி அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் வரப்போகிறது. ஓகேவா, ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் போஸ்ட் இந்த வாட்டி அலர்ட் பண்ணியிருக்கிறது பார்த்தீங்கன்னா 425 வேக்கன்சிஸ். ஓகேவா, ஆல்ரெடி நம்ம ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி வேக்கன்சிஸ் எவ்வளோ வரும் இதெல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணிகிட்டே தான் வரோம். ஓகேவா, ஸோ டேட் ஆஃப் நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 17/2/2025, அதாவது இன்னையிலேருந்து. லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் பார்த்தீங்கன்னா 10/3/2025. ஓகேவா, இந்த ஃபார்மசிஸ்டோட ஸ்கேல் பே, அதாவது பேசிக் பே பார்த்தீங்கன்னா 35,400 to 1,30,400. ஸோ அடுத்து இதில் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா என்னென்ன ஏஜ், என்ன குவாலிஃபிகேஷன், எப்படி எக்ஸாம் அப்ளை பண்ணணும், அதாவது அதுக்கப்புறமா என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க, இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா, ஸோ ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா ஏஜ். ஓகேவா, ஸோ ஏஜ் பார்த்தீங்கன்னா ஓசி கேட்டகரியில் இருக்கிறவங்க தவிர மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா லிமிட் ஏஜ் பார்த்தீங்கன்னா 59. ஓகேவா, ஓசி கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எல்லா அந்த கேட்டகரிஸில் 32 ஏஜ் தான் என்னது லிமிட். ஓகேவா, அதில் டிஃபரெண்ட்லி ஏபிள்டு பர்சனாக இருந்தால் 42, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாச்சுன்னா 50. ஓகேவா, இதுதான் ஏஜோட க்ரைட்டீரியா. ஓகேவா, ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். ஓகேவா, ஸோ ஃபார்மசிஸ்டோட நம்ம எம்ஆர்பியில் பார்த்தீங்கன்னா குவாலிஃபிகேஷன் டிஃபார்ம். ஓகேவா, மினிமம் டிப்ளமோ இன் ஃபார்மசி, பேச்சுலர் ஆஃப் ஃபார்மசி பிஃபார்ம், அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஃபார்ம் டி. ஸோ இவங்க எல்லாருமே கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் கண்டிப்பாக ரெஜிஸ்டர்ட் ஃபார்மசிஸ்ட்டாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கணும். ஓகேவா, அதுலேயே முக்கியமாக ரினிவல் டேட்டு ஏதாச்சும் எக்ஸ்டெண்ட் ஆகிருக்கு, இல்லை ரினிவல் பண்ண வேண்டியது இருந்துச்சுன்னா அதை கண்டிப்பாக ரினிவல் பண்ணி அலைவாக தான் சர்டிஃபிகேட்டை வச்சுருக்கணும். ஓகேவா, அது ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கீம் ஆஃப் எக்ஸாமினேஷன். ஓகேவா, ஆல்ரெடி தெரியும், அப்ஜெக்டிவ் டைப்பு கொஸ்டின்ஸ் தான். ரெண்டு செட்டாக எக்ஸாம் இருக்கும். ஓகேவா, ஒன்று ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு 1 hour எக்ஸாம். ஓகேவா, ஸோ மேக்ஸிமம் மார்க் எவ்வளோனா 50 மார்க்கு எக்ஸாம் நடத்துவாங்க. ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 40%. ஓகேவா, அதாவது மீனிங் என்னென்னா 50ல் 20 கொஸ்டின்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணியிருந்தாலே இதில் குவாலிஃபை ஆகிடலாம். ஓகேவா, இது முடிஞ்ச உடனே தான் என்ன இருக்கும், நம்ம ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா, 2 hours டியூரேஷன் ஆஃப் எக்ஸாம், 100 மார்க்குக்கு எக்ஸாம் நடக்கும். ஓகேவா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த நார்மலைசேஷன் ஆஃப் மார்க்ஸ்ன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா, ஸோ இந்த நார்மலைசேஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நமக்கு எக்ஸாம் ஒரே பேட்சாக நடக்க போகிறது இல்லை. ஓகேவா, 4 batches 6 batches எவ்வளோ கேண்டிடேட்ஸ் அப்ளை பண்ணுறாங்களோ, எவ்வளோ பேர் எலிஜிபிளாக இருக்காங்களோ அதை பொறுத்து சென்டர்ஸ் அலாட் பண்ணி என்ன பண்ணுவாங்க, எக்ஸாம் நிறைய கொஸ்டின் பேப்பர்ஸ், அதாவது ஒரு பேட்சுக்கு செப்பரேட்டாக கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும். ஓகேவா, இதிலிருந்து ஸ்டாண்டர்டாக ரொம்ப டஃப்பாகவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இல்லாமல் ஒரு ஸ்டாண்டர்டாக எல்லாருக்கும் ஈக்குவலாக அதுக்கேற்ற மாதிரி மார்க்ஸ் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, இந்த நார்மலைசேஷன் அப்படிங்கிற டெக்னிக்கை யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ இதில் சர்டன் ஃபார்முலாஸ் எல்லாம் யூஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க, அதுக்கான மார்க்ஸை கரெக்டாக நேர்மையான வழியில் மார்க்ஸை ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஓகேவா, ஸோ அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா கோவிட் டியூட்டியில் ஒர்க் பண்ணவங்களுக்கு இன்சென்டிவ் மார்க்ஸ். ஓகேவா, ஸோ இதில் ஃபஸ்ட்டு விஷயமா சொல்லிக்கிறேன், தமிழ் எலிஜிபிலிட்டி கண்டிப்பாக பாஸ் பண்ணியிருந்த, அதில் எலிஜிபிள் ஆகியிருந்தால் மட்டும்தான் நம்மளோட ஃபார்மசிஸ்ட் பேப்பரே என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்கிற மார்க்ஸை எடுத்துப்பாங்க. ஓகேவா, ஸோ தமிழ் எலிஜிபிலிட்டி முதல்ல எலிஜிபிள் ஆகலைன்னா ஃபார்மசிஸ்ட் பேப்பரே தொட மாட்டாங்க. அது மாதிரி இந்த இன்சென்டிவ் கோவிட் மார்க்குமே என்ன பண்ணுவாங்க, ஏற்றுக்க மாட்டாங்க, இல்லை எடுத்துக்க மாட்டாங்க. ஓகேவா, ஸோ இதில் க்ரைட்டீரியா பார்த்தீங்கன்னா ஒருத்தங்க ஒரு கவர்மெண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷனில் கோவிட் டைமில் ஒர்க் பண்ணியிருக்கணும். மினிமம் 6 to 12 months ஒர்க் பண்ணியிருந்தா 2 marks. ஓகேவா, 12 to 18 monthஸாக இருந்தாச்சுன்னா 3 marks, 18 to 24 month ஒர்க் பண்ணியிருந்தா 4 mark, அது மாதிரி எபோவ் அதாவது 2 yearsக்கு மேலே ஒர்க் பண்ணியிருந்தா 5 marks. ஓகேவா, இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா வித்தவுட் பிரேக். ஓகேவா, கண்டினியூஸாக அந்த பீரியடில் ஒர்க் பண்ணியிருக்கணும். அடுத்த டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இந்த சர்டிஃபிகேட் இஷ்யூ பண்ணுற அத்தாரிட்டிஸ். ஓகேவா, ஸோ அதை செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க, எந்தெந்த ஹாஸ்பிட்டலுக்கு யார் யார் சிக்னேச்சர் பண்ணணும். ஓகேவா,
அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சென்டர் ஃபார் எக்ஸாமினேஷன். ஓகேவா? சென்டர்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி லாஸ்ட் டைம் எப்படி இருந்துச்சுன்னா எல்லாருமே அவங்களோட பெர்மனெண்ட் அட்ரஸ் தான் நம்ம என்டர் பண்ணுவோம். ஓகேவா? அதை பொறுத்து தான் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி சென்டர்ஸ் அவங்க டிஸ்ட்ரிக்டில் அலர்ட் ஆகலைன்னா பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் தான் அலர்ட் பண்ணுறாங்க. ஓகேவா? யாருக்குமே ரொம்ப தூரமாக எல்லாம் போடலை. ஓகேவா? அது மாதிரியே இதில் போகிறவங்களுக்கு எல்லாமே ஓன் எக்ஸ்பென்ஸில் தான் எக்ஸாம் எழுத போகணும். ஓகேவா? இதெல்லாம் ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயந்தான். ஓகேவா? அப்புறம் ப்ரொசீஜர் ஆஃப் செலெக்ஷன் தெரியும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன பண்ணணும், தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு பாஸ் பண்ணியிருக்கணும். ஓகேவா? பாஸ் பண்ணதுக்கப்புறமா தான் என்ன பண்ணுவாங்க, ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் பேப்பரை எடுத்து என்ன பண்ணுவாங்க, கரெக்ஷன் பண்ணிவிட்டு ஃபார்மசிஸ்ட் எக்ஸாம் பேப்பரில் இருக்கக்கூடிய 100 மார்க்ஸில் இருந்து தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. ஓகேவா? தமிழ் எலிஜிபிலிட்டியில் மார்க்ஸ் எவ்வளோ ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் மினிமம் மார்க் ஸ்கோர் பண்ணி எலிஜிபிள் ஆனால் மட்டும் போதும். ஓகேவா? அதுக்கப்புறம் எக்ஸாமினேஷன் ஃபீ பார்த்தீங்கன்னா எஸ்சி, எஸ்சிஏ, எஸ்டி, டிஏபி இவங்களுக்கு மட்டும் 500 ருபீஸ், மற்ற எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா 1000 ருபீஸ் எக்ஸாமினேஷன் ஃபீயாக பே பண்ணணும். ஓகேவா? அடுத்து ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா நம்மளோட வெப்சைட் கொடுத்துருக்காங்க, www.mrb.tn.gov.in. இதில் போயிட்டு ஹோம் பேஜில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். அதுக்கப்புறம் போஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட். ஓகேவா? ஸோ ரொம்ப முக்கியம் மொபைல் நம்பரும் இமெயில் ஐடியும். ஓகேவா? இமெயில் ஐடி மறந்துடாதுங்க, ஏன்னா லாஸ்ட் வரைக்கும் எல்லா டீட்டெயில்ஸுமே நம்மளோட மெயில் ஐடிக்கு தான் அவங்க இன்ஃபர்மேஷன் அனுப்புவாங்க. ஓகேவா? அது நல்லா ஞாபகம் வச்சுட்டு மெயில் ஐடி யாருமே கன்ஃபியூஸ் பண்ணிக்காங்க. அது மாதிரியே மொபைல் நம்பரும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ப்ரொவைட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஸ்கேன்டு காப்பி கலர் ஃபோட்டோகிராஃப் நாட் எக்ஸீடிங் 500 KB. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி எக்ஸாம் எல்லாம் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அப்ளை பண்ணுறவங்க 500 KBயோட கம்மியாக இருக்கணும். ஓகேவா? நம்மளோட ஃபோட்டோகிராஃப். அதுக்கப்புறம் சிக்னேச்சர் பார்த்தீங்கன்னா நாட் எக்ஸீடிங் 200 KB. ஓகேவா? ஸோ சைஸ் அதிகமாக இருந்தாலும் என்ன பண்ணலாம், ஏதோ கூகுளெலாம் பார்த்தீங்கன்னா நிறையவே ஆப்ஸ் இருக்குது. ஓகேவா? அதை யூஸ் பண்ணி சைஸை ரெடியூஸ் பண்ணி நீங்கள் அப்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபோட்டோவோட ஃபார்மேட்டு கொடுத்துருக்காங்க. அது மாதிரியே சிக்னேச்சரும் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் பண்ணி கீழே நேமும் என்டர் பண்ணணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறது கண்டிப்பாக ஆன்லைன் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் மட்டும்தான். மற்ற மாதிரி அனுப்புறது எல்லாமே என்ன பண்ணிடுவாங்க, ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஹால் டிக்கெட் டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா ஹால் டிக்கெட் லாஸ்ட்டாக மெயில் ஐடிக்கு லிங்க் வரும், இல்லைனா ஹால் டிக்கெட்டே சென்ட் பண்ணிடுவாங்க, அதை நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் நம்பர் 13 பார்த்தீங்கன்னா ஒரு அண்டர்டேக்கிங் பை தி கேண்டிடேட் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் எப்போ தேவைப்படும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ கேட்பாங்க. ஓகேவா? ஸோ அதனால் நோட்டிஃபிகேஷனை எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு டிலீட் பண்ணியோ இல்லை தூக்கி போட்டுறாதீங்க. மொத்தமாக இதுவும் சேர்த்து ஒரு காப்பி எடுத்து செப்பரேட்டாக ஃபைலில் வச்சுக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக எல்லாருமே செலக்ட் ஆக போகிறோம். ஓகேவா? ஸோ அண்டர்டேக்கிங் பை தி கேண்டிடேட் இது ஒரு பேஜ் எடுத்து வச்சுக்கோங்க. அது மாதிரி டிக்ளரேஷன் பை தி கேண்டிடேட், இது மறுபடியும் சொல்கிறேன், இது இப்போது தேவை கிடையாது. எப்போ கேட்பாங்கன்னா எல்லா ப்ராசஸும் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போது இது கேட்பாங்க. ஓகேவா? ஜஸ்ட் இதில் நம்ம சிக்னேச்சர் பண்ணி எடுத்துகிட்டு போக வேண்டியது இருக்கும். ஓகேவா? ஸோ அடுத்து ஹவு டு அப்ளை. ஃபஸ்ட் நம்ம சொன்ன மாதிரியே அந்த வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிடணும், எல்லா டீட்டெயில்ஸும் கரெக்டாக கொடுத்துட்டு. அதுக்கப்புறம் ஆன்லைன் பேமெண்ட்டு தான். ஓகேவா? ஸோ ஆன்லைனில் பே பண்ணுறவங்க பேக் பட்டன் ப்ரெஸ் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஸோ ரெஃப்ரெஷும் கொடுக்கக்கூடாது. அது பொறுமையாக என்ன பண்ணும், வெப்சைட்டுக்குள்ளாடி இல்லைனா அந்த பேமெண்ட் மோடு கரெக்டாக என்டர் ஆகிறதுக்கு வெயிட் பண்ணணும். ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி எல்லாருமே ஒரே நாள் பண்ணும்போது அந்த மாதிரி பிரச்சனை இருக்கும், இல்லைனா லாஸ்ட் நேரத்தில் பண்ணுறது. ஸோ இடையில எப்போ வச்சோம், இல்லைனா ஃப்ரீ ஆகிற டைம், இல்லைனா ஏர்லி மார்னிங். ஓகேவா? பெட்டர் ஏர்லி மார்னிங் எல்லாம் பண்ணிங்கன்னா உண்மையிலே கரெக்டாக அந்த வெப்சைட்டு ஈஸியாக எல்லா பேமெண்ட் ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் பற்றி கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதில் இன்னொன்று இப்போ ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா விமென்ஸ் பார்த்தீங்கன்னா 30% ரிசர்வேஷன் இருக்குது. ஓகேவா? ஸோ மோஸ்ட்லி இந்த 425ல் பார்த்தீங்கன்னா 30% விமென்ஸ் கோட்டா இருக்குது. அது மாதிரியே தனித்தனி கேஸ்ட்லேயுமே பார்த்தீங்கன்னா விமென்ஸ் கோட்டா இருக்கும். ஓகேவா? ஸோ அது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அனெக்ஷர் 3ல், அதாவது பேஜ் நம்பர் 22ல் பார்த்தீங்கன்னா எப்போது பாருங்கள் டைம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன டீட்டெயில்ஸ் இருக்கணும் அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இதுவுமே எடுத்து வச்சுக்கோங்க, ஏன்னா கண்டிப்பாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போயிட்டு அங்கே நமக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்க செக் பண்ணுறதுக்காக கேட்பாங்க. ஓகேவா? இப்போ ஆன்லைனில் நம்ம என்ட்ரு பண்ணுற விஷயங்கள் எல்லாமே அதை பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ அதை அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? வெரிஃபிகேஷன் அப்போ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ் ஆஃப் டேட் ஆஃப் பர்த். அதுக்கு என்ன தேவைன்னா பர்த் சர்டிஃபிகேட், இல்லைனா SSLC, இல்லைனா நம்மளோட 12th சர்டிஃபிகேட். அடுத்து பார்த்தீங்கன்னா
மார்க் ஷீட் ஆஃப் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் 10th 12th டிப்ளமோ இல்லைனா டிகிரி சர்டிஃபிகேட் கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ஓகேவா. அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் கேரக்டர், ஓகேவா. லாஸ்ட்டாக நம்ம படித்த காலேஜ், ஓகேவா, மோஸ்ட்லி எல்லோரும் காலேஜஸ் தான். ஸோ காலேஜில் இருக்கக்கூடிய அந்த கேரக்டர் சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஃபார்மேட் கொடுத்துருப்பாங்க, ஓகேவா, கேரக்டர் சர்டிஃபிகேட்டுக்கு. இது பார்த்தீங்கன்னா குரூப் ஏ இல்லைனா குரூப் பி ஆஃபீஸர்கிட்ட சைன் வாங்கியிருக்கணும், ஓகேவா. மோஸ்ட்லி டாக்டர்ஸ் கிட்ட க்ரீன் இங்கில் சைன் பண்ணுறவங்க கிட்ட வாங்கிக்கலாம், இல்லை நீங்கள் ஹெட் மாஸ்டர் இந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட வாங்கிக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்லி ஏபிள்டு சர்டிஃபிகேட் அதுக்கு யூஸ் பண்ணுறவங்க என்ன பண்ணுங்கள், அதையும் சேர்த்து சப்மிட் பண்ணணும். அதுக்கப்புறம் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட், ஓகேவா. இதுவும் கண்டிப்பாக இப்போ யாருக்கு ப்ரொவைட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யாராச்சும் கவர்மெண்ட் ஜாப்ஸில் இருக்காங்கன்னா இவங்க இந்த நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும், ஓகேவா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிட் டியூட்டி சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நான் சொன்ன அந்த டிக்ளரேஷன். அதுக்கப்புறம் 2 பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஐடின்னு பார்த்தீங்கன்னா அதர் தென் பேன் கார்டை தவிர வேறு என்ன ஃபோட்டோ ஐடி வேணாலும் வச்சுருக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தால் அதுக்கு தனியாக. அதுக்கப்புறம் வேறு ஏதாச்சும் காப்பீஸ் தேவைப்படுது, காப்பீஸ் வச்சுருக்கணுன்னா அந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே என்ன பண்ணணும், ப்ரொவைட் பண்ணணும், ஓகே. ஸோ நோட்டிஃபிகேஷனை பற்றி டீட்டெயிலாக பார்த்தோம். அது மாதிரியே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வரைக்கும் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவை, இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த நோட்டிஃபிகேஷனில் நம்ம கிளியராக பார்த்துட்டோம், ஓகேவா. ஸோ இனி பண்ண வேண்டிய வேலை என்ன, படிக்க வேண்டிய விஷயம், ஓகேவா. ஸோ அதுக்கு நம்ம நாளைக்கு வீடியோவில் பார்த்தீங்கன்னா எப்படி ப்ரிப்பேர் ஆகலாம், எப்படி எந்த மெத்தடில் ஸ்டார்ட் பண்ணி எப்படி படிக்கலாங்கிறத நம்ம நாளைக்கு வீடியோவில் டீட்டெயில்டாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுவோம், ஓகேவா. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே எக்ஸாம் கிளியர் பண்ண போகிறோம். ஸோ ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ.